வணக்கம். நீங்க தினமும் போற வர தெரு, அங்க இருக்கிற அந்த பழைய பில்டிங், இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் ஸ்டோரி இருக்கு தெரியுமா? ஆமாங்க, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடங்களுக்குள்ளேயே நமக்கு தெரியாத ஒரு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த புதையலை நாம எப்படி தோண்டி எடுக்க போறோம்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இருக்கிற தெருவுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு? உங்களுக்கு முன்னாடி இங்க யார் வாழ்ந்தாங்க? இதே இடம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இந்த கேள்விகள் தான் நம்மளோட இந்த சீக்ரெட் தேடலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நீங்களே ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்க ஏரியாவோட ஹிஸ்டரிய கண்டுபிடிக்க ரெடியா? இது சும்மா ஒரு தகவல் சேகரிக்கிற விஷயம் அல்ல, இது உங்களோட வேர்களை தேடி போற ஒரு பர்சனலான பயணம். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனாலும் அதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா? இதோ நம்மளோட பிளான். ஸ்டெப் 1, நம்மளோட லொகேஷன். அடுத்து அதோட பேர். அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரி. அப்புறம் அதுக்கான ஆதாரங்கள். சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸை வச்சு நம்ம ஏரியாவோட சீக்ரெட்ஸை ஒன்னொன்னா நம்ம திறக்க போறோம். பொதுவா எந்த ஒரு மர்மத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல் க்ளூ நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். நம்மளோட இந்த தேடல்ல அந்த முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ளூ வேற எதுவும் இல்ல, நம்மளோட சொந்த அட்ரஸ் தான். உங்க அட்ரஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு துப்பு தான். வீட்டு நம்பர், தெரு பேரு, பின்கோடு இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஆனா அதை தாண்டி உங்க ஏரியா ஒரு சமவெளியா, இல்ல ஆத்தங்கரையில இருக்கா, இல்ல ஒரு சின்ன குன்று மேல இருக்காங்கிறதும் ஒரு பெரிய வரலாற்று சாட்சி. ஏன்னா இந்த புவியியல் அமைப்பு இருக்கு பாருங்க, அது காலப்போக்குல அவ்வளோ சீக்கிரமா மாறாது. அதுக்குள்ள பல கதைகள் புதைஞ்சு கிடக்கும். ஓகே, அட்ரஸுக்கு அடுத்து நம்மளோட 2வது முக்கியமான க்ளூ என்னன்னா அந்த இடத்தோட பேர். இடங்களோட பேர்கள்லாம் சும்மா ஏதோ வார்த்தைகள் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி வரலாற்றோட புதைப்படிவங்கள்னு சொல்லலாம். ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் கண்டிப்பா ஒரு கதை இருக்கும். சரி, இப்போ இந்த புதிரோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். உங்க தெரு பேரை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அது உங்ககிட்ட என்ன கதை சொல்லுது? அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல அது யாருடைய ஞாபகமா வைக்கப்பட்டது? நிறைய இடங்களோட பேரு அங்க இருக்கிற இயற்கை விஷயங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு புளியந்தோப்புன்னு ஒரு பேர் இருந்தா அங்கே ஒரு காலத்துல புளிய மரங்கள் நிறைஞ்ச தோப்பு இருந்திருக்கலாம்னு அர்த்தம். ஆலந்தூர்னா ஆலமரங்கள் நிறைஞ்ச ஊரா இருந்திருக்கலாம். உங்க தெரு பேருக்கும் இந்த மாதிரி இயற்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லனா சில பேர்கள் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தோட அடையாளமா இருக்கலாம். ஒரு போர் நடந்த இடமா இருக்கலாம், ஒரு பெரிய தலைவர் வாழ்ந்த பகுதியா இருக்கலாம், இல்ல ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்த இடமா கூட இருக்கலாம். சோ இந்த பேர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தோட ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஒரு டிடெக்டிவ்க்கு க்ளூ மட்டும் பத்தாது இல்லையா? அதுக்கு உறுதியான ஆதாரம் வேணும். அதே மாதிரிதான் நம்மளோட இந்த வரலாற்று தேடலுக்கும் ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். அந்த ஆதாரங்களை நாம எங்க, எப்படி தேடுறது? வாங்க பார்க்கலாம். வரலாற்று ஆதாரங்கள்னு சொன்னா அது நமக்கு பொதுவா 3 முக்கியமான வடிவங்கள்ல கிடைக்கும். 1 வாய்மொழி, 2வது எழுத்து, 3வது தொல்பொருள். இதுல ஒவ்வொன்றுமே கடந்த காலத்தோட ஒவ்வொரு பக்கத்தை நமக்கு திறந்து காட்டும். அதாவது பாஸ்ட் நம்ம கிட்ட பல வழிகள்ல பேசுது. வாய்மொழியா எடுத்துக்கிட்டா உங்க தாத்தா பாட்டி சொல்ற கதைகள், எழுத்து வடிவத்துல பழைய பத்திரங்கள், மேப், இது எல்லாமே ஆதாரம்தான். தொல்பொருள்னா மண்ணுக்கு அடியிலேருந்து கிடைக்கிற ஒரு பழைய பானையோடா கூட இருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட க்ளூஸ் இருக்கு, ஆதாரங்களும் இருக்கு. அங்கங்க சிதறி கிடக்கிற இந்த எல்லா பீஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு கதையை உருவாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, உங்க அட்ரஸ், உங்க தெரு பேரு, நீங்க சேகரிச்ச ஆதாரங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல வெறும் விவசாய நிலமா இருந்த ஒரு இடம் எப்படி இன்னைக்கு பெரிய குடியிருப்புகளா மாறுச்சு? ஒரு சின்ன கிராமம் எப்படி ஒரு பெரிய சிட்டியோட ஒரு பகுதியா ஆச்சுங்கிற மாதிரி உங்க ஏரியாவோட முழு பரிணாம வளர்ச்சியையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். உண்மையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பயணம் இருக்கு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு நீண்ட பயணம். சரி, இவ்ளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த ஹிஸ்டரி எல்லாம் ஏன் முக்கியம்? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க உங்க ஏரியாவோட கதையை தெரிஞ்சுக்கும் போது அந்த இடம் மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆழமான கனெக்ஷன் வரும். அப்போ தெரியும் அது வெறும் தெருவும் பில்டிங்கும் இல்ல, அது பல தலைமுறைகளோட நினைவுகளால உருவான ஒரு இடம்னு நீங்க உணர்வீங்க. அப்படி உணரும்போதுதான் உங்களோட தனிப்பட்ட கதை உங்க சமூகத்தோட ஒரு பெரிய பாரம்பரிய கதையோட சேருது. நீங்களும் அந்த பெரிய கதையில ஒரு பார்ட் ஆகிடுறீங்க. கடைசியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பாராட்ட முடியும். நம்ம ஊர் பாரம்பரியத்தெல்லாம் பாதுகாக்கணும்னு நாம நினைச்சா முதல்ல அதோட கதையை நாம தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நாம கடந்த காலத்தை பத்தி பேசணும், சரி. ஆனா உங்க இடத்தோட கதையில அடுத்த சாப்டரை எழுத போறது யாரு? அது நீங்களா கூட இருக்கலாம். உங்களோட பங்கு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.